வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 24 வெள்ளிக்கிழமை மார்ச் 6 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் மாணிக்க மாணவர்களின் விகோசெட் 2 திட்டத்திற்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் இணைய வழியாக நேற்று மார்ச் 5 மாலை 6 மணிக்கு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் விகோசெட் செயற்கைக்கோள் குழுவின் மிக முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் இணைய வழியாக நடைபெற்றது. நாட்டு வணக்க பாடலுடன் தொடங்கிய இக்கூட்டத்தில் விகோசெட் 1 திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக கருத்துக்கள் பகிரப்பட்டது. முக்கியமாக விகோசெட் 1 ஏவப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வுகள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த 2 நிமிட காணொளி திரையிடப்பட்டது. பயோ புரொஃபைலிங் ஆய்வு. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மைக்ரோ பயாலஜி ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயோ புரொஃபைலிங் சோதனைகள் குறித்து குழு உறுப்பினர் மனோஜ் விளக்கமளித்தார். இந்த ஆய்வில் மாணவி விஜயலட்சுமி அவர்களின் பங்களிப்பும் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் டாக்டர் மயில்சாமி அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன. தொழில்நுட்ப ஆலோசனைகள். அடுத்த கட்டமாக விகோசெட் 2 ஏவும் போது வெளிப்புற பகுதியில் வெசிலின் தடவுவதற்கு பதிலாக மூடப்பட்ட மற்றும் திறந்த நிலை நுட்பத்தை பயன்படுத்துமாறு டாக்டர் மயில்சாமி அவர்கள் அறிவுறுத்தினார். தரவு பகுப்பாய்வு செயற்கைக்கோள் தரவுகளை உடனுக்குடன் பெற்று அதனை திரையில் காட்சிப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு வழிகாட்டினார். எதிர்கால இலக்கு 2028. இக்கூட்டத்தின் நிறைவாக ஆஸ்ட்ரோஸ்பேஸ் என்ற மாணவர்களே உருவாக்கி பதிவு செய்யப்பட்டுள்ள ஆஸ்ட்ரோஸ்பேஸ் என்ற சொந்த நிறுவனத்தின் மூலம் இன்றைய மாணிக்க மாணவர்களான நாங்கள் 2028ஆம் ஆண்டு கலாம் ஜோதி மாணவர்களாக விவோசெட் 2 செயற்கைக்கோளை சுய முயற்சியில் ஏவுவதே தங்களின் முக்கிய இலக்கு என குழுவினர் உறுதி பூண்டனர். விகோசெட் 1 திட்டத்தின் மூலம் கிடைத்த அனுபவங்கள் அடுத்தடுத்த விண்வெளி சாதனைகளுக்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்பிக்கை தெரிவித்ததாக இக்குழுவின் பொறுப்பாளர் விஷ்ணு தெரிவித்தார். லட்சிய தாய் ராஜேஸ்வரி. லட்சிய மாணவர்கள் லவன் குசன். மார்ச் 3 அன்று சென்னை மௌலிவாக்கத்தில் நல்லூர் வட்டம் 10 களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், 10 மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் லவன் குசன் இல்லம் தேடி சென்றிருந்தனர். அப்போது லவன் குசனின் தாய் ராஜேஸ்வரி அவர்கள் அக்குழந்தைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டதினால் இரட்டையர்களான அம்மாணவர்கள் இருவரும் உண்மையிலேயே சகலகலா வல்லவர்களாக உருவாக்கியுள்ளதை காண முடிந்தது. அம்மாணவர்களது இயல்பான அடையாளமாக கடந்த 5 ஆண்டுகளாக நாம் கண்டு வந்தது பேச்சுத்திறன், அழகான தமிழ், நினைவுத்திறன், பொதுவான அதிக அறிவு, இலக்கிய அறிவு ஆகியவைகளை அவர்கள் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், இலக்கிய பொது நிகழ்வுகளில் கண்டிருக்கிறோம். யூடியூபிலும் வலம் வருகிறார்கள். ஏராளமான பட்டங்கள், விருதுகளை வீடு முழுவதும் காணலாம். ஆனால் தற்போது அவர்கள் அது மட்டுமின்றி அன்றாட வாழ்வியல் முறையில் யோகா, சிலம்பம், வில்வித்தை, கிரிக்கெட் மற்றும் இசை பயிற்சி என ஒரு வாரம் முழுமைக்கும் பல்வேறு பயிற்சிகள். குறிப்பாக யோகாவில் கடந்த 6 ஆண்டுகளாக 65 வகையான ஆசனங்களை கற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் மற்ற பெற்றோர்களுக்கு இவர்கள் உணர்த்துவது என்னவென்றால், இத்தனை பயிற்சி வளர்ச்சியிலும் லவன் குஷன் இருவரும் பள்ளி கல்வியில் வகுப்பில் முதலிடத்திலேயே இருந்து வருவதுதான். இத்தனை சாதனைக்கும் அம்மாணவர்கள் மட்டுமல்ல, அவரது தாய் ராஜேஸ்வரியின் கனவு, அறிவு, உழைப்பும் காரணம். ஆனால் ராஜேஸ்வரி கூறுகிறார், அவரது தந்தை மணிகண்டராஜ் அவர்கள் இல்லாமலா என்கிறார். இவர்கள் சியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி மாணவர்கள். எப்படி இருப்பினும் லவன் குஷன் இருவரும் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பான 100 துறைகளில் மாணிக்க மாணவர்கள் துறைக்கும் ராஜேஸ்வரி மணிகண்டராஜ் லட்சிய பெற்றோர்கள் துறைக்கும் நல்ல உதாரணம் என்கிறார் மாணவர்கள் கள மாநில பொறுப்பாளர் மேனகா. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். மதுரையில் மாவட்ட பொறுப்பாளர் சங்கருடன் அதிரடி சேவைத்துறை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் இல்லம் தேடி உள்ளம் நாடி.
மார்ச் 5 மதுரைக்கு வந்த நல்லூர் வட்டம் பாலு மற்றும் ஸ்ரீகணேஷ் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் அவரது இல்லத்திற்கு சென்றனர். சமீபத்தில் அவரது மனைவி உடல் நலமின்றி காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சங்கர் தாயார் 85 வயது வீட்டுப் பணிகளை கவனித்து வருவது வியப்பளித்தது. அடுத்ததாக சங்கர் அவர்களுடன் இணைந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மதுரை ஹக்கீம் அவர்களுடன் சந்திப்பு. சென்ற வாரம் நடைபெற்ற லட்சிய பேராசிரியர் முகாமில் கலந்து கொண்ட மதுரை கப்பலூர் திருமாங்குளம் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியை மீனா அவர்களை சந்தித்த போது, அடுத்த வாரம் கல்லூரி மாணவர்களுக்காக நடைபெறவிருக்கும் நாட்டு நலப்பணி திட்ட முகாமை 2 நாட்கள் நல்லூர் வட்டம் பொறுப்பேற்று நடத்தி தர வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதனை அடுத்து திருமங்கலத்தில் இறையன்பு ஆராய்ச்சி நூலகத்திற்கு சென்றனர். நூலகத்தின் நிறுவனர் பார்த்தசாரதி அவர்கள் தமது வீட்டை பயன்படுத்தி இந்த நூலகத்தை உருவாக்கியுள்ளார். அங்கு மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி வருவதற்கு பாராட்டு தெரிவித்து ஹக்கீம் அவர்கள் எழுதிய 18,000 மக்களை அடைந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் புத்தகத்தை நூலகத்திற்கு பரிசாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் வரிச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை சுபஸ்ரீ அவர்கள் மூலிகை பண்ணையை பார்வையிட்டனர். சிறுவயதிலிருந்து இயற்கை மீது ஆர்வம் கொண்டு சுமார் 600க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளை, குறிப்பாக அரிய வகை மூலிகை செடிகளை வைத்து பராமரித்து அதனுடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார். இப்பண்ணையை சுபஸ்ரீ அவர்கள் முற்றிலும் வியாபார நோக்கமின்றி பராமரித்து வருவதோடு தேவைப்படுபவர்களுக்கு மூலிகை கன்றுகளை வாரி வழங்கி வருகிறார். ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்பண்ணைக்கு வந்து பார்வையிட்டு வருகின்றனர். இவர் ஆசிரியராக பணி செய்யும் பள்ளி இறைவணக்க கூட்டத்தில் தினம் ஒரு மூலிகை பற்றியும் விளக்கி வருகிறார். இவரை பற்றி பாரத் பிரதமர் மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டு பாராட்டியது இவரது கடுமையான மகத்தான முயற்சிக்கு கிடைத்த சரியான அங்கீகாரம் எனலாம் என்று மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் தெரிவித்தார். சிவகாசியில் நல்லூர் வட்டம் வாரக்கூடுதல் தொடக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மார்ச் 5 அன்று வாழ்வியல் இயக்கம் மாறன் அவர்களின் யோகா பயிற்சி மையத்தில் தொடங்கியது. இதற்கான முயற்சியினை இயற்கை வாழ்வியலுக்காக தம்மை அர்ப்பணித்து கொண்டு பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கானோர் ஆங்கில மருத்துவத்தை நாடாமல் செய்து சாதனை புரிந்து வரும் இயற்கை வாழ்வியல் இயக்கம் மாறன் அவர்கள் செய்திருந்தார். நல்லூர் வட்டம் பாலு லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி விவரித்து கூறிய போது, அனைவரும் ஆளுக்கொரு துறைக்கு மாவட்ட அளவில் பொறுப்பேற்க முன்வந்தனர். குறிப்பாக கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொறுப்பினை ஏற்றது இன்றைய சந்திப்பின் முக்கிய அம்சமாக கருதலாம் என்று இதில் கலந்து கொண்ட சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர், 3 மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய குடிமக்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து வரும் சிவகாசி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடன் பாரதி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு. மார்ச் 6 அன்று விருதுநகர் மாவட்டம் சுற்றுப்பயணத்தில் உள்ள பாலு அவர்கள் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்களுடன் விவசாயம் மற்றும் பல்வேறு தொழில் துறையில் சிறந்து விளங்கி வரும் சிவராமகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து நாட்டு நடப்பு பற்றி பேசும்போது, நாட்டின் இன்றைய நிலை பற்றி மிகுந்த கவலையை வெளியிட்டு அதற்கு தீர்வாக குழந்தை கல்வியிலும் இளைஞர்கள் மேம்பாட்டிலும் தம்மால் இயன்றதையெல்லாம் செய்து வருவதையும் இன்னும் செய்ய தயாராக இருப்பதையும் கூறும்போது, ஒவ்வொரு குடிமகனும் இப்படி உணர்வும் பொறுப்பும் மிக்கவர்களாக இருந்தால் லட்சிய சமுதாய பயணம் விரைவாக முன்னேறும் என்று சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.